அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு. அவன் குற்றவாளி தான். அதுக்காக 30 வருஷம்லாம் எதுக்கு 30 வருஷம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அவன் குற்றவாளி தான். அவன் மேலே ஏற்கனவே இந்த மாதிரி கேஸ்லாம் இருக்குது. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்முணர்வு வழக்கு வந்து அந்த ஒரு பொண்ணு தான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. கிடையாது. ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, திருட்டு கேஸு, வீடு பூந்து கொள்ளடிக்கிற கேஸு, ஆள் கடத்தல் கேஸு, இந்த மாதிரி நிறைய கேஸு அவன் மேலே இருக்குது. பல வருஷம் முன்னாடியே இருக்குது. அப்போ எல்லாம் ஜாமீன் கொடுத்தாங்க போல இருக்குது. ஜாமீன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் மறுபடியும் இதெல்லாம் இருக்குது. சரி, அவன் குற்றவாளி தான். மனுஷன்னா தப்பு பண்ண தான் செய்வான். அதுக்காக 30 வருஷம் பாவம் பயபுள்ள வந்து தீர்ப்பு கொடுக்கும்போது கதறி கதறி அழுதானான் கோர்ட்டில். அவன் அழுததை பார்க்கல. இருந்தாலும் 2-3 செய்திகள்லாம் சொல்லும்போது எனக்கு அப்படியே மனசு ஒரு மாதிரி மெல்ட் ஆகிப்போச்சு. என்ன பண்ணியிருக்கலாம்? 30 வருஷம் வந்து எப்படின்னு ஜாமீன் கிடச்சிரும். அடுத்த அப்பீலில் ஜாமீன் கிடச்சிரும். இருந்தாலும் ஒரு நாள் 2 நாள் கூட அவனை வந்து ஜெயிலில் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் கேட்டிருக்கிறது என்னென்னா, சின்ன பையன் இல்லையா, அவனுக்கு குடும்ப குட்டிலாம் இருக்குது. 4 பொண்டாட்டியான். 4 பொண்டாட்டி. அதில் 1-2 ஓடி போச்சுன்னு நினைக்கிறேன். இவன் டார்ச்சர் தாங்காமல் ஏதோ சின்ன பையன் அப்பப்போ டார்ச்சர் பண்ணு வந்தான். 4 பொண்டாட்டி கேட்குறவனுக்கு அப்புறம் இதெல்லாம் தேவை இருக்கும் இல்லையா. அடிக்கடி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே செவரு ஏறி குதிச்சு, அங்கே பக்கத்தில் தான் பிரியாணி கடை, செவரு ஏறி குதிச்சு உள்ளே போயிட்டு யாராவது லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அப்படியே ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு அவங்கள மிரட்டி காசு பறிக்கிறது, அப்புறம் வன்புணர்வு பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அதெல்லாம் எப்படியோ எஸ்கேப் ஆகி ஜாமீன் வாங்கி தப்பிச்சுட்டு இருந்திருப்பான் போல இருக்குது. இந்த ஒரு கேஸில் தான் தமிழ்நாடு முழுக்க ரொம்ப தெரிஞ்சு போனதுனால இப்போ வந்து 30 வருஷம் அப்படி வந்து தீர்ப்பு இருக்குது. ஆனால் அவ்வளோ கொடுத்துருக்க தேவையில்லை. அவன் வந்து அவனுடைய குடும்பத்தோடு, ஏன்னா 4 பொண்டாட்டி, இப்போ ஒரு 2 பொண்டாட்டியாவது இருப்பாங்க, அவன் குடும்பத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதான் நான் விரும்புகிறேன். என்ன பண்ணியிருக்கலாம்? ஒரு டாக்டர், ஒரு அற்புதமான ஒரு டாக்டரை வர வச்சு, பாவம் அந்த பையன் வந்து அவன் ஃபேமிலியோடு இருக்கணும்னு நான் விருப்பப்படுறான். அவனுடைய 2 கை, 2 கால், ஆண் உறுப்பு, நாக்கு, கண், இதையெல்லாம் தனியாக எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. தலை, உடம்பு, இதை மட்டும் அவனை வந்து அப்படியே அவங்க வீட்டில் ஒப்படைச்சிருங்க. 30 வருஷம் மக்களுடைய வரி பணத்து காசு இவனுக்கு ஓசி சோறு போடுறதுக்கா 30 வருஷம் உட்கார வச்சு ஓசி சோறு போடணுமா? எப்படியும் ஜாமீன் கிடச்சிரும், அதுக்கு சொல்ல வரல. இருந்தாலும் 30 வருஷம், சப்போஸ் 30 வருஷம் உள்ளே இருக்கணும் அப்படின்னா மக்களுடைய வரி பணத்தில் ஓசியில் சோறு தின்னுட்டு உள்ளே இவன் ஏற்கனவே நிறையா சம்பாரித்து வச்சுட்டான். காசு செலவு பண்ணால் உள்ளே என்ன வேணால் கிடைக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நான் தீர்ப்பு கொடுத்துருந்தா அப்படி தான் பண்ணியிருப்பேன்ப்பா. அவன் வந்து அவனுடைய குடும்பத்தோடு இருக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பம். அவன் கை, கால், நாக்கு, கண், இதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அவனை அழகாக ராஜ மரியாதையோடு அவன் வீட்டில் நான் அவனுடைய தாய் கிட்ட ஒப்படைச்சிருப்பேன், அவனுடைய பொண்டாட்டிக்கிட்ட நான் ஒப்படைச்சிருப்பேன், அவனுடைய குடும்பத்துக்கிட்ட நான் ஒப்படைச்சிருப்பேன். இதுதான் நான் வந்து பண்ணியிருப்பேன் நான் ஜட்ஜாக இருந்திருந்தா.